ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ரீதேவி. நீங்கள் பார்த்துட்டு மாருதி க்ரோஷேட் ஆட். இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த ஸ்கொயர். இதுக்கு பேர் கிரானி ஸ்கொயர். ஸ்பெஷலி இந்த மாடலோட பேர் வந்து சன்பர்ஸ்ட் கிரானி ஸ்கொயர் அப்படின்பாங்க. ஸோ கிரானி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 1970களில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அப்படின்னு விக்கிபீடியா சொல்லுது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயர்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து பிளாங்கெட்ஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி க்ளோத்திங்ஸ், என்ன விதமானும் பண்ணிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் நம்மளோட ஸ்ட்ரக்சரில் இது ஃபிட் ஆகுற மாதிரி பண்ணிக்கிறது, அவ்வளோதான். இன்றைக்கி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 5mm ஹூக் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கலர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்ட்ஸில் தான் ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்கொயர் ஃபார்மேஷன் வரும். ஓகேங்களா? முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா 4 செயின் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த செயினை கொண்டு போயிட்டு செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட சென்டர், இது கிடையாது. ஏன்னா இங்கே தான் வந்து நீங்கள் இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிங்க, அதனால் இது கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக இருக்கும். பட் அது கிடையாது. இந்த சென்டரில் போயிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இங்கே நடுவில் தெரியுதா, இங்கே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல வந்து செயின் 3 வந்து ஒரு டபுள் க்ரோஷேட்க்கு ஈக்குவல். ஸோ இதுக்கப்புறம் இந்த ரவுண்ட்குள்ளே போய் நம்ம 15 டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 1 2 3 15 டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்சுட்டு வாங்க. நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நான் 14 டபுள் க்ரோஷேட் போட்டிருக்கேன். இது 15. ஓகேங்களா? இப்போ நம்ம 3 செயின் போட்டோம் இல்லையா, அது டபுள் க்ரோஷேக்கு ஈக்குவல்னு சொன்னேன். ஸோ அந்த 3 செயினோட 3ஆவது செயின் டாப்பில் போயிட்டு நம்ம இப்போது ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது 2 லூப் ஹூக்கில் இருக்கு. இப்போ நூல் எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரே ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ நூலை கட் பண்ண போகிறோம், அதுக்காக. ஓகேங்களா? இப்போது உங்களோட அடுத்த சாய்ஸ் ஆஃப் நூல் எடுத்துகிட்டு வாங்க. ப்ரௌனை நீங்கள் எங்கே வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் இந்த கம்ப்ளீட் பண்ண இடத்துல தான் ஆட் பண்ணணும் இல்லை. நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அதுக்கு பக்கத்தில் இருக்க செயின்ஸில் போகிறேன். ஸோ அந்த நூலை பின்னாடி இருந்து கொடுத்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா? நூலை வந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ உங்கள் ஹூக் மேலே ஒன்றே தான் இருக்கும். நல்லா கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும். ஸோ அடுத்து நூல் எடுங்க. நூல் எடுத்துகிட்டு உள்ளே போங்க. அடுத்து இந்த நூலை பிடிங்க, எடுத்துகிட்டு வெளில வாங்க. இப்போவுமே கொஞ்சம் லூஸாகவே வச்சுருங்க. பார்த்திங்கன்னா இவ்வளோ லூஸாக தான் வச்சுருக்கேன். இப்போ உங்கள் ஹூக் மேலே 3 இருக்கும். மறுபடியும் நூல் எடுங்க, உள்ளே போங்க, இந்த நூல் எடுத்துகிட்டு வெளில வாங்க. பார்த்துக்கோங்க, இது வந்து ரொம்ப டைட்டாக இழுக்கக்கூடாது, லூஸாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து நம்ம இந்த நூலை இப்படி இந்த எல்லாத்துக்குள்ளேயும் விட்டு எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் பஃப் ஸ்டிச். இப்போ இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு செயின் 1 பண்ணிட்டீங்கன்னா இது பஃப் மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணணும்னா இதை ரிப்பீட் பண்ண போகிறோம். உள்ளே போகிறோம், வெளியே எடுக்கிறோம். ஹுக் மேலே 3 இருக்குது. மறுபடியும் உள்ளே போகிறோம், வெளியே எடுக்கிறோம். இப்போ ஹூக் மேலே 1 2, இந்த பக்கம் 3 5 இருக்குது. ஓகேங்களா? இப்போ அந்த 5குள்ளேயும் வெளியே எடுக்கிறோம். பஃப் ஸ்டிச் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு செயின் 1. இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. உள்ளே போகிறோம், வெளியே எடுக்கிறோம். நான் எல்லாமே லூஸாக தான் பண்ணுறேன். மறுபடியும் உள்ளே போகிறோம், வெளியே எடுக்கிறோம். ஓகேங்களா? 5 ஸ்ட்ராண்ட் இருக்குது மேலே. இதுக்குள்ளே போகிறோம், இது வரைக்கும் வரும். இது மேலே இப்போ ஒரு செயின். இது மாதிரி எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வாங்க. நான் உங்களை இங்கே வர்றப்போ மீட் பண்ணுறேன். இன்னும் 2 பஃப் ஸ்டிச் போட்டால் அந்த ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ உங்கள் முன்னாடி 2 பஃப் ஸ்டிச் போட போகிறேன். செயின் 1, இதுதான் நம்மளுடைய கடைசி ஸ்டிச்சு. இதுக்குள்ளே
போகிறோம். இதை நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி செயின் ஒன் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டிச் இது. இதுக்குள்ளே போயிட்டு 5 செயின் ஒன். இப்போது ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். என்னென்னா இந்த செயின் ஒன் மேலே பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு அந்த 2 லூப்பையும் பிடிச்சிட்டு, ரெண்டுமே வந்து ஹுக் மேலே இருக்குது, ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? இப்போது இந்த ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு மொத்தம் 16 பஃப் ஸ்டிச் இருக்கும். ஓகேங்களா? இப்போ போன ரவுண்ட் பண்ண மாதிரி ஒரு செயின் ஒன் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டு, இப்போது அடுத்த நூலை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறப்போ இப்போ உங்களுக்கு ஸ்பேசஸ் தெரியுதுங்களா? என்னென்னா நம்ம பஃப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஒன் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ அந்த செயின் ஒன் இருக்கனால நமக்கு ஸ்பேசஸ் தெரியும். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? உங்கள் நூல் எடுத்து அடுத்து ஏதாவது ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே ஜாயின் பண்ணிட்டு எனக்காக ரெடியாக இருங்க. இந்த ரவுண்டுக்கு நான் எல்லோ நூல் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ரவுண்டில் பண்ண போகிற ஸ்டிச்சுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் ஸ்டிச் அப்படின்னு பேர். ஓகேங்களா? நான் இப்போ இந்த ஸ்பேஸ்க்குள்ளே போயிருக்கேன். இப்போது நூலை எடுத்துட்டேன். இந்த நூலை இப்படி சைடில் பிடிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணுன்னா ஹூக் மேலே ஒன்று வச்சுட்டு உள்ளே போங்க, வெளியே எடுத்துருங்க. போன ரவுண்ட் மாதிரி தான். ஆனால் இப்போ என்ன பண்ணணும்னா இதில் போயிட்டு இந்த மொதல் 2 இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் எடுக்க போகிறோம். இப்போது ஹூக் மேலே 2 இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மறுபடியும் ஹூக் மேலே போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியே எடுக்க போகிறோம். ஆனால் நூலை இப்படி மொதல் 2 விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹூக் மேலே 3 இருக்குது. இப்போ இதே மாதிரி இன்னொரு தடவை பண்ண போகிறோம். ஹூக் மேலே ஒன்று போட்டுட்டு உள்ளே போகிறோம், ஹூக்லேருந்து வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்துகிட்டு திருப்பி ஹூக் மேலே போயிட்டு மொதல் 2 அது மட்டும் எடுக்கிறோம். இப்போ உங்கள் ஹூக் மேலே 4 இருக்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஹூக் மேலே 4 வர வரைக்கும் நம்ம மேலே ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ அடுத்து இந்த நூலை இந்த 4 மேலே போயிட்டு வெளில வரப்போம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து கிளஸ்டர் ஸ்டிச். இப்போ இதை கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு 2 செயின் போடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்றதை அடுத்த ஸ்பேஸில் ரிப்பீட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச்சுக்கும் நடுவில் இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இங்கே போயிட்டு பண்ண போகிறோம். ஹூக் மேலே நூலை போட்டுட்டு உள்ளே போங்க, வெளியே எடுங்க. நூல் எடுத்து மொதல் 2 வெளியே வரணும். திருப்பி நூல் எடுத்துகிட்டு உள்ளே போகிறோம், நூல் எடுத்துகிட்டு வெளியே வர்றோம். நூலை மொதல் 2 வெளியே எடுக்கிறோம். 3 இருக்குது. இன்னும் ஒரு தடவை பண்ணணும். இப்போ உள்ளே போகிறோம், வெளியே எடுக்கிறோம், நூல் எடுத்து மொதல் 2 விடுறோம். இப்போ மொத்தம் 4 இருக்குது. இப்போ நூல் எடுத்து இந்த 4 விட்டு வெளியே வரும். ஓகேங்களா? இதை கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிவிட்டு 1 2 இன்னொரு முறை பார்த்துடலாம். எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வர்றோம், மொதல் 2 மறுபடியும் உள்ளே போகிறோம், வெளியே எடுக்கிறோம், நூலை விட்டு மொதல் 2 இன்னொரு ஹூக் மேலே 4 இருக்குது. இப்போ இதை இந்த 4 விட்டு வெளியே எடுக்கணும். அப்புறம் டைட் பண்ணிவிட்டு 1 2. இதுக்கு பேர் தான் கிளஸ்டர் ஸ்டிச். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த ரவுண்ட் முழுக்க பண்ணிட்டுங்க. நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் இன்னும் 2 முடிக்க போகிறப்போ உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ நான் இன்னும் 2 கிளஸ்டர் ஸ்டிச் பண்ணணும், உங்கள் கூட சேர்ந்து பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு மொதல் 2 அடுத்த 2 அதுக்கு அடுத்த 2. இப்போ ஹுக் மேலே 4 இருக்குது. 4 எடுத்துகிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு செயின் 1 செயின் 2. இப்போ இதான் நம்மளுடைய லாஸ்ட் இது. ஸோ உங்களுக்கு நடுவில் வேறு எதுனா நூல் இருந்துச்சுன்னா நல்லா தள்ளி விட்டுக்கோங்க. விட்டுக்குள்ளே போகிறோம், மொதல் 2 அடுத்த 2 இந்த 2 இப்போ இந்த 4 டைட் பண்ணிவிட்டு
1 2 ஓகேங்களா. இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்ட்டு. நம்ம இதுக்கு மேலே செயின் 2 பண்ணியிருந்தோம், 1 2. இப்போது அந்த மொதல் செயினுக்குள்ளே போயிட்டு இப்படி 2 லூப்பையும் பிடிச்சிட்டு நூலை இழுத்து வெளில வந்துட்டு இது இப்படி ஓகேங்களா. 16 இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரே ஒரு செயின் பண்ணிவிட்டு இதை கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போது அடுத்த ரவுண்டில் தான் வந்து இந்த ரவுண்டை வந்து ஸ்கொயராக மாற்ற போகிறோம். எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாமா, வாங்க. நூலை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, 2 ஸ்பேஸ், அதுக்குள்ளே போயிட்டு எந்த ஸ்பேஸ்னாலும் நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா. நூலை எடுத்துகிட்டு இப்போது 4 செயின் போட போகிறோம். 1 2 3 4. 4 செயின் வந்து ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட்க்கு ஈக்குவல். ஸோ ட்ரிபிள் க்ரோஷே பண்ண கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஹூக் மேலே 2 தடவை வந்து நூலை போடணும். நூலை சுற்றிட்டு உள்ளே போயிட்டு வெளில வரும்போது மொதல் 2 எடுக்கணும். அடுத்து திருப்பி நூலை போட்டு அடுத்த 2 தடவை எடுக்கணும். இதுக்கு பேர் தான் ட்ரிபிள் க்ரோஷேட். ஓகேங்களா. இப்போ இன்னொரு தடவை பண்ண போகிறோம். அதே ஹூக்கில் தான் போட போகிறோம். ஸோ ஹூக் மேலே 2 தடவை நூலை சுற்றணும். இதில் உள்ளே போயிட்டு நூலை எடுத்து மொதல் 2ல், திருப்பி நூலை எடுத்து அடுத்த 2ல், நூலை எடுத்து அதுக்கடுத்த 2ல். இதுதான் ட்ரிபிள் க்ரோஷேட். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நூலை எடுத்துகிட்டு செயின் 4 பண்ணோம். அதே இதிலே போயிட்டு 2 ட்ரிபிள் க்ரோஷேட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு செயின் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ஸ்பேஸ்க்குள்ளே போகிறோம். இந்த ஸ்பேஸ்க்குள்ளே இப்போது டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். இப்போது மொத்தம் அதில் பண்ண மாதிரியே தான் 3 டபுள் க்ரோஷேட் இதில் பண்ண போகிறோம். டபுள் க்ரோஷேட் உங்களுக்கு தெரியும், மொதல் 2 அடுத்த 2 தான் இருக்கும். ஹுக் மேலே ஒரு தடவை தான் சுற்றுவோம். உள்ளே போயிட்டு மொதல் 2 அடுத்த 2, உள்ளே போயிட்டு வெளியே எடுத்து மொதல் 2 அடுத்த 2. ஓகேங்களா. மறுபடியும் செயின் 1. இப்போது 3 டபுள் க்ரோஷேட் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு 3 ஹாஃப் டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஹுக் மேலே நூல் எடுத்து உள்ளே போயிட்டு வெளில வந்து நூல் எடுத்து இந்த 3க்குள்ளேயும் வந்து வெளியே வரணும். ஹூக் மேலே 1 உள்ளே போகிறோம். ஹூக்லேருந்து நூல் திருப்பி எடுத்து 3க்குள்ளே உள்ளே போகிறோம், வெளியே எடுக்கிறோம், நூல்லேருந்து எடுத்து 3. இப்போது செயின். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு பக்கத்தில் மறுபடியும் 3 டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். 1 உள்ளே போயிட்டு 2 3. ஓகேங்களா. இப்போது அடுத்த ஸ்பேஸில் மறுபடியும் 3 ட்ரிபிள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். இப்போ ட்ரிபிள் க்ரோஷேட்க்கு ஹூக் மேலே 2 தடவை சுற்றணும். உள்ளே போயிட்டு வெளியே எடுத்து இப்போ நூலை பிடிச்சி மொதல் 2, நூலை பிடிச்சி அடுத்த 2, நூலை பிடிச்சி வச்சுருக்கோம் இந்த 2. 1 2 தடவை சுற்றி உள்ளே போகிறோம். மொதல் 2 அடுத்த 2 அதுக்கு அடுத்த 2. 1 2 2 2 2. ஓகேங்களா. இப்போ தான் இந்த ரவுண்டை வந்து நம்ம ஸ்கொயராக மாற்றுறதுக்கான ஸ்பேஸ். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா 3 செயின் போட போகிறோம். ஓகேங்களா. இதுதான் நம்மளோட இந்த 3 செயின் தான் நம்மளுடைய கார்னர் ஸ்பேஸாக இருப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதே ஸ்பேஸ்க்குள்ளே இப்போ தான் நான் போட்டோம் 3 ட்ரிபிள் க்ரோஷேட், அதே ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு மறுபடியும் 3 ட்ரிபிள் க்ரோஷேட் போட போகிறோம். ஓகேங்களா. அதனால் இந்த கார்னர் இதை கொஞ்சம் நல்லா தள்ளி விட்டுக்கோங்க. 2 தடவை போயிட்டு மொதல் 2 அடுத்த 2 அதுக்கு அடுத்து இருக்க 2 தடவை உள்ளே போகிறோம். 2 2 2 2 2 2. ஓகேங்களா. இப்போ செயின் 3 அதுக்கப்புறம் 3 ட்ரிபிள் க்ரோஷேட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்மளுடைய ஒரு கார்னர்.
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இல்லாட்டி தெரிஞ்சிருக்கலாம் என்ன அடுத்த ஸ்டெப் வரப்போகுது அப்படின்னு. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே என்ன பண்ணோமோ அதே தான். இங்கே என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 3 ட்ரிபிள் க்ரோஷேட் போட்டோம், அதுக்கப்புறம் 3 டபுள் க்ரோஷேட் போட்டோம், அப்புறம் 3 ஹாஃப் டபுள் போட்டோம், மறுபடியும் 3 டபுள் க்ரோஷேட் போட்டோம், 3 ட்ரிபிள் க்ரோஷேட் செயின் பண்ணிவிட்டு இது பண்ணோம். 3 டபுள் க்ரோஷேட், 2 3 செயின், அடுத்து 3 ஹாஃப் டபுள் க்ரோஷேட், 1 2 3 செயின் 1, மறுபடியும் 3 டபுள் க்ரோஷேட், 1 2 3 செயின் 1. இப்போ மறுபடியும் 3 ட்ரிபிள் க்ரோஷேட் இங்கே. இப்போ 1 2 தடவை சுற்றிக்கணும், போகிறோம், நூல் எடுத்து 1 2 3 2 தடவை சுற்றி 1 2 3 2 தடவை சுற்றி 1 2 3. இப்போது செயின் 3, ஏன்னா நம்ம கார்னருக்கு வந்துட்டோம். இதை நல்லா தள்ளி விட்டுட்டு மறுபடியும் சுற்றி இப்போது 3 ட்ரிபிள் க்ரோஷேட், 1 2 3 செயின் 1. ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 3 டபுள் க்ரோஷேட், 3 ஹாஃப் டபுள் க்ரோஷேட், 3 டபுள் க்ரோஷேட், அப்புறம் கார்னர் வந்துடும். கார்னரில் 3 ட்ரிபிள் க்ரோஷேட், செயின் 3, 3 ட்ரிபிள் க்ரோஷேட். அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுமோ அதே ரிப்பீட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இந்த 3 டபுள் க்ரோஷேட் செயின் 1 பண்ணதுக்கப்புறம் நம்ம கடைசி ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, செயின் 4, அதே ஸ்பேஸ்க்கு போயிட்டு 3 ட்ரிபிள் க்ரோஷேட் போட போகிறோம். இந்த ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு மற்ற எந்த நூலும் இழுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது 3 ட்ரிபிள் க்ரோஷேட் போட்டாச்சு. இப்போது செயின் 3 பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் என்ன பண்ண போகிறோன்னா, 4 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த டாப்பில் இருக்க 4வது செயின் அங்கே போயிட்டு 2 லூப்பையும் எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். பண்ணியாச்சு. எப்பயும் போல் ஒரே ஒரு செயின் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நம்ம கிரானி ஸ்கொயர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நூல் இருக்கும். இதுதான் நம்மளுடைய எண்டிங் த்ரெட். ஸோ எண்டிங் த்ரெட்டில் வந்து நீங்கள் செயின் 1 பண்ணிவிட்டு எண்ட் பண்ணியிருப்பீங்க. ஜாயினிங் த்ரெட் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். அதை வந்து நல்லா வந்து இப்படி டைட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி நாட் போட்டு நல்லா இழுத்துடும். ஓகேவா? பார்த்திங்கன்னா இது எண்டு. இதுதான் நம்மளுடைய இனிஷியல் த்ரெட். நம்ம வந்து ரவுண்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ இதை வந்து நல்லா இழுத்துருங்க. இது நல்லா இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டரை வந்து மறைஞ்சிரும். ஓகேங்களா? இப்போது இது எல்லாத்தையுமே வந்து மறைக்கணும். மறைச்சிட்டு நான் உங்களுக்கு கம்ப்ளீட் எடுத்து காமிக்கிறேன். நம்ம கிரானி ஸ்கொயர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பேக் எல்லாத்தையும் நான் வந்து மறைச்சிட்டேன். ஸோ இதான் நம்மளுடைய கிரானி ஸ்கொயர்ஸ். ஸோ இனி நீங்கள் இதை வேறு எதுனா ஒரு கிளாத்திங்கில் ஜாயின் பண்ணணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.